ஹாய் காய்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்காக மஷ்ரூம் வெஜ் குருமா தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூனோ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து ஒரு பேனில் நல்லா வானொலியில் கொதித்தோடனே பிரிஞ்சி இலை, நட்சத்திரம், இது ஏலக்காய், பட்டை, கிராம்பு, உங்களுக்கு அந்த கறி லீவ் சம்மந்தப்பட்ட பேசிக் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நான் ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியன் ப்ளஸ் டொமேட்டோ ப்ளஸ் ஜிஞ்சர். உங்களுக்கு வந்து ஜிஞ்சர் வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஸ்டிர் ஆகட்டும். ஆனியன் வித் டொமேட்டோ ப்ளஸ் ஜிஞ்சர், இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஸ்டிர் ஆகட்டும். நல்லா ஸ்டிர் ஆகிட்டே இருக்கும்போது, ஸோ இது வெஜ் குருமா எல்லோரும் இது பண்ணியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது வெஜ் குருமா வித் மஷ்ரூமோடு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்லிகிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட் பண்ணும்போது இது நடுவில் எப்படி இந்த இன்க்ரீடியன்ஸஸ் ரெசிபி ரெடி ஆகுதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ டொமேட்டோ நல்லா ஸ்டிர் ஆகணும். ஆனியன் வித் டொமேட்டோ நல்லா அந்த பச்சை வாடை போகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த குருமாக்கு உண்டான தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ப்ளஸ் இந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த இது நல்லா இறங்கட்டும். ஸோ ஆனியன் வித் டொமேட்டோ நல்லா நல்லா ஸ்டிர் ஆகணும். ஸோ நல்லா ஸ்டிர் ஆகிட்டுருக்கு. இது நடுவில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வித் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், தென் வித் மஷ்ரூம் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது 3 இன்க்ரீடியன்ஸு வித் வந்து இந்த அவரைப்பட்டாணி சொல்லுவாங்களே, ஸோ அதுவுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் வித் டொமேட்டோ ப்ளஸ் வந்து இந்த ஆட் பண்ணி வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, தென் மஷ்ரூம், இந்த 3த்தையும் நான் இதில் ஆட் பண்ணிப்பேன். 3மே நல்லா ஃப்ரை ஆகட்டும் வித் ஜிஞ்சரோட. ஜிஞ்சர் வந்து நீங்கள் நல்லா லிட்டில் டைனி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஞ்சரை. ஸோ டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். எப்போயுமே ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா ப்ரௌனிஷ் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது தான் அதில் இருக்க ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிபி பண்ணுறோன்னா அதில் இருக்க ஃப்ளேவர் வந்து இறங்கணும். ஸோ அப்போ தான் வந்து நல்ல இது கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆனியனும் டொமேட்டோ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனியன் டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆன பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் நான் இந்த கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ், கேரட்டு, பச்சை பட்டாணி, தென் மஷ்ரூம். ஸோ இது மஷ்ரூம் ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுவுமே டைனி பீசஸாக போட்டுட்டேன். ஸோ இந்த ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா வேகணும். ஸோ இந்த இன்பிட்வீன் ஸ்டேஜில் இது வெந்துட்டுருக்கும் போது நம்ம டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்க்ரீடியன்ட்ஸு, அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் கரம் மசாலா, தென் நீங்கள் யூஸ் பண்ணுற சில்லி பவுடர், மிளகாய் தூள், இது நல்லா காய் நல்லா வெந்து வரணும். ஸோ அது வரைக்குமே நல்லா வந்து இதுவாகட்டும். காய் நல்லா வெந்துட்டுருக்கும் போது நம்ம வந்து டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இஞ்சி பூடு ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் போலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்மால் பீசஸாக எடுத்தும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து பிஃபோர் தட் யூ ஹவ் டு பி வெரி ஸ்ட்ராங் வித் தட். காய் நல்லா வேகணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். காய் நல்லா குருமாவுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கணும் அதில். ஸோ அப்போ தான் வந்து குருமாவும் டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க.
ஸோ இந்த வதங்கிட்டு இருக்க கேப்பில் ஓகே இப்போ வந்து வதங்கிட்டு இருக்க கேப்பில் நான் வந்து டர்மரிக் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது உங்களுக்கு பண்ணிட்டேன் நான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ நம்ம காய் நல்லா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் காய் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா காய் நல்லா வதங்கணும். ஸோ அது வதங்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டேஜில் ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து மஷ்ரூம் வித் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம வெஜிடபிள் குருமானா நம்ம இது பண்ணுவோம். அதில் வந்து நான் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்தி நியூட்ரிஷியஸாக இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி டயட் ஆல்சோ. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா காய் வதங்கிட்டுருக்கு. ஸோ காய் நல்லா வதங்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்றப்போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி வேணும்னா ஒரு கரண்டி. இப்போ நான் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள். ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன், கரம் மசாலா ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன், ஆஃப் வேணுன்னா ஆஃப் போட்டுக்கோங்க. ஸோ நான் பிஞ்ச் தான் போட்டிருக்கேன், ரொம்ப இதுவெல்லாம் போடல. ஸோ ஆஃப் டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த காய் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து அதுக்குள்ளே இறங்கணும். ஸோ இந்த ஃப்ளேவர் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து உள்ளே இறங்கட்டும். ஸோ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் இந்த காயில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கும் போது தான் நம்மளுக்கு குருமாக்கே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காய் வதங்கிட்டுருக்கு. ஸோ இந்த காய் வதங்கும் போது நான் சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்றா போல் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சால்ட் எனக்கு தேவையான அளவு எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்றா போல் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ காய் வேகிறதுக்காக நான் ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காய் அப்போ தான் நல்லா வெந்துட்டு வரும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி குருமா எவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கரை வந்து என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணி லிட் போட்டு வச்சிடுறேன். இதுக்கப்புறம் இது வெந்துட்ட பிறகு தேங்காய், முந்திரி, கசகசா போட்டு நான் மிக்சியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்றது ஃபைனல் ஸ்டேஜில் காட்டுறேன். ஸோ அதுவுமே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ரெடி பண்ணிவிட்டு காய் வெந்த பிறகு நம்ம இறக்கிட்டு வித் கோகோனட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கோகோனட்டு ப்ளஸ் வந்து முந்திரி, கசகசா அது 3மே அரைச்சிட்டு திக் பேஸ்ட்டாக இதில் எடுத்து போட்டுற வேண்டியதான். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குருமா உங்களுக்கு நல்லா நான் ஸ்டீம் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், தேங்காய் ப்ளஸ் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நான் அப்படியே எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன். ஸோ குருமாவும் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ குருமா பார்த்திங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவு. இன்னும் வேணும்னா உங்களுக்கு வந்து ஸோ திக்னஸ் வேணும்னா தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இன்றைக்கி இதுதான் வெஜிடபிள் குருமா. ஸோ வெஜ் வித் மஷ்ரூம் குருமா. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். பபாய்.